வந்து உங்களுக்கு ஷேர் ஆகுதா? ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்கிரீன் வந்து ஷேர் ஆகுதா? ஸ்கிரீன் வந்து ஷேர் ஆகுது. ஓகே, ஆடியோ கிளியர் அண்ட் ஆல்சோ வீடியோவும் கிளியர். ஸோ டிசம்பர் 30th எழுதிக்குங்க. டிசம்பர் 30 அப்படிங்கிறது நாளைக்கு கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இந்த 1 year நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாவே. இப்போ இன்னைக்கு வந்து ஒன்லி இந்தியன் பாலிட்டி மட்டும் பண்ண போறேன். இந்தியன் பாலிட்டியில இந்த 1 yearல என்ன இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அதை வந்து நம்ம சப்ஜெக்ட் வைஸ் அப்படிங்கிறது கொடுக்க போறோம். இந்தியன் பாலிட்டி இந்த 1 year என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சப்ஜெக்ட் வைஸா கொடுக்க போறோம். ஸோ நாளைக்கு 1 year டோட்டல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ், ரயில்வே எக்ஸாமுக்கு இப்போ குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. குரூப் 2 மெயின்ஸ் அதை எழுத போறவங்க, அதுக்கப்புறம் நமக்கு வந்து காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பிளஸ் வந்து இப்போ கேவிஎஸ்னு ஒரு எக்ஸாம் போட்டிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பேப்பர் பாஸ் பண்ணாதான், அதாவது Tier 1 பாஸ் பண்ணாதான் அடுத்த Tier 2 எல்லாம் போக முடியும். ஸோ அந்த மாதிரி உள்ள எக்ஸாம்ஸுக்குலாம் நீங்க படிக்கணும் அப்படின்னா பாஸ் பண்ணணும்னா இந்த கிளாஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க, இன்னைக்கும் நாளைக்கும் அப்படிங்கிறது. ஸோ டிசம்பர் 30th இன்னைக்கு எழுதி வச்சுங்க. முக்கியமானது என்ன சார், இன்னைக்கு முதல் பக்க செய்தியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிருக்கானது திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டு பல்லடம் அப்படிங்கறதுல மகளிர் மாநாடு அப்படிங்கறது நடத்தி இருக்கிறாங்க. அந்த பல்லடத்துல மகளிர் மாநாட்டுல முக்கியமா மகளிருக்கான அரசு இந்த டிஎம்கே அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல குறிப்பாக நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெண்கள் முன்னேற்றம் தான் நாட்டினுடைய முன்னேற்றம் அப்படிங்கிற அந்த கருத்துருளை நம்முடைய முதலமைச்சர் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில பேசியிருக்காங்க. பெண்களுடைய முன்னேற்றம் தான் நாட்டினுடைய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ரொம்ப முக்கியமா சொல்லியிருப்பாங்க. இதுல மகளிர் அதிகாரத்தை பாஜக விரும்புறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்கிறாரு. மகளிர் உரிமை தொகை, ஏன்னா இப்ப ரீசெண்டா கூட காலேஜ் டிஆர்பில இதுக்கு 10 மதிப்பெண்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. மொத்தம் 5 திட்டங்கள் கொடுத்து 50 மார்க்குக்கு அதுல 10 மதிப்பெண்கள் கொடுத்திருந்தாங்க மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி. அப்ப மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 1,30,69,831 பெண்கள்லாம். இந்த ஸ்டாட்டிக்லாம் நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். பொத்தாம் பொதுவா எழுதுறத விட இன்டர்வியூஸ்ல கேட்கிற போது பொத்தாம் பொதுவா மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க அப்படிங்கறத சொல்றதை விட அது எவ்வளவு மகளிர் வந்து பெனிஃபிஷியரி ஆயிட்டு இருக்காங்க, பெனிஃபிட் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லணும். அப்ப 1,60,69,831. சோ பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில மாதந்தோறும் அப்படிங்கிறது 1000 ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. இது உரிமை தொகை, சரியா? மகளிருக்கு உரிமை தொகை அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறாங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மொத்தம் 28,000 கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் 1,60,69,831 பேர் பெனிஃபிஷியரியா இருக்கிறாங்க. அதுல ஒரு குடும்பத்துக்கு இது வரைக்கும் ஒரு குடும்ப தலைவி அப்படிங்கறது இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து 28,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா 28 மாசம் கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். 28 மாசம் அப்படிங்கிறது. சோ இப்ப 2 வருஷம் மேல 2 வருஷம் பிளஸ் 4 மாசம் ஆயிடுச்சு இல்லையா? சோ 24 பிளஸ் 4 28 மாசம் 28,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. எங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க எவ்வளவு பெனிஃபிஷியரி இருக்கிறாங்க? ஒரு கோடியே 30,69,831. 1,30,69,831 பெண்கள் அப்படிங்கிறது. அப்ப ஒவ்வொரு குடும்ப தலைவியும் இப்ப எவ்வளவு வாங்கியிருக்காங்களா? 28,000 ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னா அப்ப எத்தனை மாசம் வாங்கியிருக்காங்க? 28 மந்த்ஸ் வாங்கியிருக்காங்க. 28 மாசம். சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, நல்லா பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் இது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழக அரசு அவங்களுடைய ஆவணத்துல இருந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. ரெண்டாவது, மகளிருக்கான திமுக அரசு அப்படிங்கறதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இலவச பேருந்து பயணம். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இந்த இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறது வந்து என்ன பேர்ல அழைக்கப்படுது? எஸ், இந்த விடியல் பயண திட்டம் அப்படிங்கிறது என்ன கலர்ல பேருந்து அப்படிங்கிறது இயக்கப்படுது? பிங்க் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த மாநிலத்துல ஒரு பாதுகாப்புக்காக, பெண்கள் பாதுகாப்புக்காக செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமா இருக்கு? பிங்க் கார் இருக்கு, பிங்க் ஆட்டோ இருக்கு. பிங்க் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இது கேரளாவில் பிங்க் ப்ராஜெக்ட் அப்படி சொல்லுவோம். மகளிருக்கான பாதுகாப்புக்காக உறுதி செய்யப்பட்டது. அப்ப பிங்க் அப்படிங்கிற ரெவல்யூஷன் எது சம்பந்தப்பட்டது? பிங்க் ரெவல்யூஷன், இளம் சிவப்பு புரட்சி. இறால் சொல்றீங்க, ஓகே. பிரான், வேற ஆனியனும் இருக்கு. ஆனியன் அப்படிங்கிறது, ஆனியன்ல நம்ம என்ன ஆசிட் பார்த்தோம்? ஆனியன்ல ஆசிட்.
சல்ஃபீனிக் ஆசிட். சல்ஃபீனிக் ஆசிட் அப்படிங்கறத பார்த்தோம். ஆனியன் அப்படின்னாவே சல்ஃபீனிக் ஆசிட் அப்படிங்கிறது. சரி, பிங்க் சிட்டி என்று எந்த நகரம் அழைக்கப்படுது? பிங்க் சிட்டி ஜெய்ப்பூர் சார். ஜெய்ப்பூர் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்ல வருது? ராஜஸ்தான். ராஜஸ்தான். ராஜஸ்தானோட கேபிட்டல் சிட்டி ஜெய்ப்பூர் சார். ஜெய்ப்பூர் அப்படிங்கறதா பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. சோ இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிற திட்டத்துல இதுவரை 900 கோடி முறை பயணம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னா 900 கோடி அப்படிங்கிற பயணம் செய்திருக்கிறார்கள். சோ பெண்களின் சமையலறை சுமையையும் குறைப்பதற்காக காலை உணவு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது எக்ஸாக்டா 2023 இல்லையா? 2023 யாருடைய பிறந்த நாள்ல பண்ணாங்க? தெரியும் தெரியாது? சார் அண்ணா. அண்ணா, அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள். என்ன தினம்? செப்டம்பர் 15 சார். செப்டம்பர் 15. செப்டம்பர் 15 இன்னொருவருடைய முக்கியமானவருடைய பிறந்த நாள். யாருடைய பிறந்த நாள்? விஸ்வேஸ்வரய்யா சார். விஸ்வேஸ்வரய்யா அப்படிங்கிறவர் எந்த திட்டத்தோடு தொடர்புடையவர்? பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா. So planned economy for India. இந்தியாவில் திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிறது. He is also an engineer. இவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர். அதனால இன்ஜினியர்ஸ் டே அப்படிங்கறது செலிப்ரேட்ஸ் ஆன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய செப்டம்பர் 15. ஸோ அறிஞர் அண்ணா அந்த நாள்ல தான். சரி, முதல்ல இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது எந்த ஸ்கூல்ல, எந்த மாவட்டத்துல, எந்த ஸ்கூல்ல ஆரம்பிச்சாங்க? ஸ்கூல் கரெக்டா தெரியல சார். மதுரை மாவட்டம் சிம்மக்கல் அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில இல்லையா? மதுரை மாவட்டம் சிம்மக்கல் அப்படிங்கிற ஒரு பள்ளியில. சரி, இதை எப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க? எந்த வருஷம் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க? எந்த ஊர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க? உங்க நோட்டுக்குள்ள இருக்கு, நம்ம நடத்திருக்கோம். நல்லா இல்ல, சரியா கேட்கல. எனக்கு சரியா கேட்கல. மத்தவங்களுக்கு கேட்டுச்சா அவங்க பேசுனது? 2025 டேட் சொல்லுமா கரெக்டா? 2025 டேட் சார். ஆகஸ்ட் 25. ஆகஸ்ட் 25. ஆகஸ்ட் 25 2025. ஏன்னா திருவாரூர் மாவட்டம் திருக்குவளை. திருவாரூர் மாவட்டம் திருக்குவளை. டிஎம்கே அவருடைய முக்கியமான முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த ஊர் அப்படிங்கிறது திருக்குவளை. ஸோ அங்கதான் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அப்ப ஞாபகம் வச்சுக்கணும். இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் 19,34,069 குழந்தைகள் பயன்பெறாங்களாம். 19 லட்சம் பேர். 19,34,069 குழந்தைகள் அப்படிங்கிறது பயன்பெறுகிறார்கள். ஸோ இது முழுசா பாருங்க இந்த வகுப்பை. இன்னும் ஒரு காமன் நேரத்தில் இந்த கிளாஸை முடிச்சுட்டு, அதாவது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை முடிச்சுட்டு, இந்த 1 இயர்ல இந்தியன் பாலிட்டியில முக்கியமானது என்ன வந்திருக்கு, இது ஃபியூச்சர்ல நீங்க ஒரு மெயின்ஸ் யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு மெயின்ஸ் இன்னும் 145 நாள் இருக்கு இல்லையா யூபிஎஸ்சி. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சாலிடா ஒரு 300 நாளைக்கு மேல இன்னும் இருக்கு. எதுக்கு சார்? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. இப்ப இருந்து 1 இயர் கரெக்டா டிராவல் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க வெற்றி பெறுவீங்க. அப்ப 19,34,069 குழந்தைகள் பயன்பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சமத்துவ உரம் என அரசு வழங்கும் வீடுகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை கூட குடும்ப தலைவிகள் அப்படிங்கிற பெயரில தான் கொடுக்கிறோம். சோ பெண்களுக்கான அரசு, மகளிருக்கான அரசு, திமுக அரசு அப்படிங்கிற தலைப்புல அவர் பேசியிருக்கிறார். சோ நம் முயற்சிகளால் கடந்த 4 ஆண்டுகளில் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற நிறுவனங்களின் எண்ணிக்கை 6 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அந்த நிறுவனங்களின் எண்ணிக்கையில் சரிபாதி நிறுவனங்களை பெண்கள் தான் தலைமையேற்று நடத்துகிறார்கள். எந்த திட்டத்துல? ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல. ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கறது வந்து நம்ம நேத்திக்கு சொன்னேன். பிஜி காலேஜ் டிஆர்பி 2016 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? மார்ச் 16 ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற திட்டம். இங்க தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற திட்டத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6 மடங்கு உயர்ந்து இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிறுவனங்களின் எண்ணிக்கையில பாதி நிறுவனங்கள் பெண்கள் தான் தலைமை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தமிழகத்துல தான் 13% பெண்கள் தொழில் முனைவோர்களாக உள்ளனர் என்றாங்க. என்டர்பிரனர் தொழில் முனைவோர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் 13% பேர். சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கவனம். சோ தமிழக அரசுடைய திட்டங்கள், தமிழகத்தினுடைய பொருளாதார முன்னேற்றம், தமிழகத்தினுடைய பெண்களுடைய முன்னேற்றம் அப்படிலாம் ஃபியூச்சர்ல மெயின்ஸ்ல கேட்டாலும் சரி, பிரிலிம்ஸ்ல கேட்டாலும் சரி, இன்டர்வியூல கேட்டாலும் சரி. சோ இந்த நான் சொன்ன இந்த கலெக்டிவான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். டேட் வந்து டிசம்பர் 30th அந்த இது 2025 படி அப்படிங்கிற மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணி எழுதலாம். அதெல்லாம் சோ அப்ப எத்தனை சதவீதம் பேர் தொழில் முனைவோர்கள் மகளிர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்?
ஸோ 13% அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தொழில் முனைவோர் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனது யாரு? ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். என்டர்பிரனர் இந்த வார்த்தையை உருவாக்குனது யாரு? எனக்கு தேவை தெரியும் தெரியாது அமைதியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நேற்றுக்கே, அதனாலதான் கிளாஸை கட் பண்ணி விட்டேன். ஒரு கேள்வி கேட்டா தெரியும் தெரியாது வேகமா குயிக்கா சொன்னாதான் நம்ம வந்து பண்ண முடியும். ஆனா நமக்கு நோட்டுகள் இருக்கு. ரிச்சர்டு கேண்டிலன் இந்த வார்த்தையை உருவாக்குனவர் ரிச்சர்டு கேண்டிலன், என்டர்பிரனர் அப்படிங்கிறது. சோ என்டர்பிரனருக்காக இந்தியாவில் ஒரு பிரத்யேகமான ஒரு வங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். எந்த வங்கி? முத்ரா பேங்க். முத்ரா அப்படிங்கிறது எந்த வருஷம் உருவாச்சு? முத்ரா அப்படிங்கிறது எந்த வருஷம் உருவாச்சு? 2015 சார். சோ 2015 முத்ராவோட எக்ஸ்பான்ஷன் மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்சிங் ஏஜென்சி. மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது எத்தனை வகையான கடன்களை கொடுக்குது அப்படி சொல்லி பார்த்தோம்ப்பா. எத்தனை வகையான கடன்களை அளிக்குது? 3 டைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிசு, கிஷோர் அண்ட் தருண் இல்லையா? சிசு அப்படிங்கிற கடனை வழங்குது, கிஷோர் அண்ட் தருண். சிசு அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு லிமிட்? அந்த கடன் லிமிட் up to 50,000 சார். only 50,000 up to 50,000 வரைக்கும். ஓகே, கிஷோருக்கு 50,000 to 2 lakh அந்த ரேஞ்ச். இல்ல 5 lakhs வரைக்கும் இருக்கு இல்ல. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோ தருண் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி என்ன இருந்தது, இப்ப என்ன இருக்கு? ஆல்ரெடி என்ன இருந்துச்சு, இப்ப எவ்வளவு இருக்கு? சார் இப்போ 10 lakh இருக்கு சார். இல்லம்மா 20 மாத்திட்டாங்க இல்லையா? 10 இருந்ததுன்னு 20 மாத்திருக்காங்க. எஸ் சார், மாத்தி சொல்லிட்டேன் சார். 10 lakhs அப்படிங்கிறது 20 lakhs மாத்திருக்காங்க. சரி, சோ இதெல்லாம் முக்கியமானது. அப்ப இந்தியாவிலேயே தமிழகத்துல தான் மகளிர் முனைவோர்கள், தொழில் முனைவோர் அப்படிங்கிறவங்க 15% பேர் 13% பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது முடக்கம், அதை பத்தி பேசியிருக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது முடக்கம். பாஜக அரசு நாடு முழுவதும் பெண்களின் வாழ்வாதாரத்துக்கு துணையாக இருந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை முடக்கி இருக்கிறது. இதனால் கிராம பொருளாதாரமும் பணப்புழக்கமும் சீர்கேடு அடைய போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்தவில்லை, 125 நாளாக உயர்த்தி இருக்கிறார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் அப்படின்னு. அதே மாதிரி தடைகளை தாண்டி சாதனை அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. திராவிட மாடல் 2.0 இன்னும் நிறைய செய்ய போகிறோம். இவையெல்லாம் மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்றால் நீங்கள் தான் வீடு வீடாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டு பெண்களின் முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாநாட்டில் பேசியிருக்கிறார். சரியா? இது நம்ம சொன்னது, மாநாடு பேசினது அப்படிங்கிறது நமக்கு பொலிட்டிக்கல் அப்படிங்கறது நமக்கு தேவையில்லை. பட் எது சார் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா நான் சொன்ன திட்டங்கள். எங்க யாராவது ஒருத்தர் குயிக்கா சொல்லுங்க பாப்போம். மகளிர் உரிமை தொகை அப்படிங்கறதுல பெனிஃபிஷியரி இன்னைக்கு டேட் படி எவ்வளவு? பெனிஃபிஷியர் 1,30,00,000 மேல இருக்கிறாங்க. எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதே மாதிரி வந்து காலை உணவு திட்டத்துல எத்தனை பெனிஃபிஷியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க? எத்தனை லட்சம்? 19,34,069 பேர் இருக்கிறாங்க. சோ இத பத்தி நம்ம டீடைல்ஸ் படிச்சிருக்கோம். இது இன்னைக்கு உண்டான பேப்பர்ல முக்கியமான விஷயமா இருக்குது. சரி, அடுத்து எழுதிக்கங்க. கீழடி அகழ்வாய்வு. கீழடி அகழ்வாய்வு இம்பார்ட்டன்ட், மோஸ்ட்லி எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. கீழடி அகழ்வாய்வு. அப்ப அகழ்வாய்வு அப்படின்றது முத அகழ்வாராய்ச்சி அப்படிங்கறது எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? அதுக்குன்னு ஒரு அமைப்பு நம்ம இந்தியாவுல 1861 அப்படிங்கறது யார் அதுக்கு முதல் டைரக்டர் ஜெனரலா இருந்தது? 1861. கொயான்னு இருக்கு. யாராவது ஒருத்தர் பேசுறவங்க கிளியரா பேசுங்க. நெட் ஏன்னா வந்து ஆன்லைன்ல போகுது, இது வந்து யூடியூப்ல ஏத்தப்படும், பேஸ்புக்ல லைவ் ஆயிட்டு இருக்கு. சரியா? ஃபியூச்சர்ல உங்களுக்கு தேவைப்படும். ஒருத்தர் பேசுங்க. யாருங்க 1861 டைரக்டர் ஜெனரல் யாரு? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் தான் 1861 அப்படிங்கறதுல இதுல முக்கியமான தலைவராக இருக்கிறாரு. அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ தமிழகத்துல ஆர்கியாலஜிக்கல் ரொம்ப முக்கியமானது. அதுல சிவகங்கை முக்கியமானது. சிவகங்கையில மட்டும் எத்தனை இடங்களில அகழ்வாராய்வு நடந்துட்டு இருக்கு? இந்த எக்ஸாவேஷன் 4 பிளேஸ் சார். இந்த 4 பிளேசஸ் என்னென்னமா? கீழடி, அகரம், மணலூர், கொந்தகை. ஆமா, கீழடியில, அகரத்துல, கொந்தகையில, மணலூர்ல. கீழடியில நடந்துட்டு இருக்கு, அகரம்ல நடந்துட்டு இருக்கு, கொந்தகை நடந்துட்டு இருக்கு. சோ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மணலூர் நடந்துட்டு இருக்கு. கீழடி இது வரைக்கும் 10 அப்படிங்கறது
அகழ்வாராய்வுகள் நடந்து முடிஞ்ச சூழல்ல இப்ப 11வது அகழ்வாராய்வு அப்படிங்கிறது தொடக்கம் அப்படிங்கறது மத்திய அரசு அனுமதி அளிச்சிருக்காங்க. சோ கீழடி தளத்தில் இதுவரை சுமார் 4% மட்டுமே அகழ்வாய்வு செய்யப்பட்டுள்ளதாம். ஒன்லி 4%. இன்னும் 96% நம்ம அங்க அகழ்வாராய்வு மூலமாக எடுக்க வேண்டி இருக்குது. அப்ப இதுவரை 4% தான் எடுத்திருக்கிறாங்களாம். சோ கீழடி அகழ்வாராய்வு குறித்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுதணும். சோ கீழடி அகழ்வாய்வு அப்படிங்கிறது 10 முடிஞ்சிருக்கு, 11வது. இது சிவகங்கை மாவட்டத்துல வருது. கீழடி அப்படிங்கிற ஒரு ஊரு. சரியா? இன்னும் இதுவரை 4% தான் அகழ்வாராய்வு பண்ணிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில 11வது அகழ்வாய்வு அப்படிங்கிறது வைகை ஆற்றங்கரையில இப்ப தொடங்கி இருக்குது. சோ எல்லா நாகரிகங்களுமே ஆற்றங்கரையில தான் தொடங்கி இருக்கு. அப்படிதானே? இந்தியாவில் தோன்றிய நாகரிகங்கள் மட்டும் இல்ல, உலகளவில் தோன்றிய நாகரிகங்கள் எல்லாமே என கூற்று காரணத்துல கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி சிவிலைசேஷன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நாகரிகங்கள் அனைத்தும் ஆற்றங்கரைகளில் தோன்றி இருக்கிறது. இது கூற்று. காரணம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா அங்கதான் ரிவர் இருக்கிறதுனால சோ அங்க சமவெளி இருக்கும். சமவெளி இருக்கிறதுனால நீர் இருக்கு. நீர் இருக்கிறதுனால வாழ்வாதாரம் விவசாயம் இருக்கும். விவசாயம் இருக்கிறதுனால பொருளாதாரம் இருக்கும். விவசாயம் இருக்கிறதுனாலையும் ஆறு இருக்கிறதுனாலையும் சோ டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கும். அதனால அங்க மக்கள் அதிகமா கூடியிருப்பாங்க, தொழில் பண்ணிருப்பாங்க, நல்லா செழித்து வளர்ந்துருக்கும். சோ அதனால செழிப்பா இருக்கிறதுனால அங்க நாகரிகங்கள் தோன்றியிருக்கும். இதான் காரணம். இதுதான் சொல்லியிருக்கணும் நீங்க மீன். அப்ப ரெண்டுமே இது கூற்று காரணம் ரெண்டுமே சரியான விளக்கம் அப்படிங்கறத எழுதணும். சரியா? அப்ப 10வது அகழ்வாராய்வு அப்படிங்கிறது இப்ப முடிஞ்ச சூழல்ல என்னென்ன சார் மண் பாண்டங்கள் அப்படிங்கறது அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 2600 years and above, 2600 ஆண்டுகளுக்கு மேம்பட்டதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 20,000க்கும் மேற்பட்ட கலை பொருட்கள் அப்படிங்கறது அகழ்வாராய்வுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ 10 முடிஞ்சு 11 கீழடியில அகரம், கொந்தகை, மணலூர். சரி, பக்கத்துல இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்துல எந்த ஊர்ல நடக்குதுன்னு சொன்னோம்? புதுக்கோட்டையில பொற்பனை கோட்டை அப்படிங்கிற பிளேஸ்ல நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விருதுநகர்ல வெம்பக்கோட்டை, ஈரோடு கொடுமணல், ஈரோடுல கொடுமணல் அப்படிங்கறத எடுத்துக்கணும் இல்லையா? சோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிவகலை அப்படிங்கிற ஒரு ஊரு. அதே போல எங்க வந்து முதுமக்கள் தாலி எங்க கண்டுபிடிச்சதா சொன்னோம்? முதுமக்கள் தாலி ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்துல வருது? ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்துல வருது. இந்தியாவினுடைய 2வது அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஏவுதளம் அப்படிங்கறது எங்க அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இந்தியாவில 2வது குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்துல வருது. இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. கீழடி 11வது அகழ்வாராய்வு அப்படிங்கறது சொல்லிட்டோம். ஆரவள்ளி மலைத்தொடர் புதிய விளக்கத்துக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடையா. அது என்னங்க ஆரவள்ளி மலைத்தொடர் இப்ப இஷ்யூ ஆயிருக்கு. அப்ப ஆரவள்ளி மலைத்தொடர் அப்படின்னு சொன்னாவே எந்த மாநிலத்துல அது பொதிந்து கிடக்குது, எங்க இருந்து எங்க வரைக்கும் பரவி காணப்படுகிறதுன்னு பார்த்தோம். ஆரவள்ளி மலைத்தொடர் எங்க இருந்து எங்க வரைக்கும்? நல்லா பேசுங்க. குஜராத் டு டெல்லி சார். சோ டெல்லி டு குஜராத், டெல்லியில இருந்து குஜராத் வரைக்கும் ஆரவள்ளி ரேஞ்ச் அப்படிங்கிறது பரவி காணப்படுகிறது. ஆரவள்ளி ரேஞ்ச் அப்படிங்கிறது பொதுவா அந்த குருஷிகார் அப்படிங்கிறது எந்த மாநிலத்துல வருது? ஏன்னா அதுதான் உயரமான சிகரம் இல்லையா? ஹையஸ்ட் பீக் இன் ஆரவள்ளி ரேஞ்ச். அது எந்த மாநிலத்துல வருது? குருஷிகார் ராஜஸ்தான்ல மவுண்ட் அபு அப்படிங்கறதுல. சோ ராஜஸ்தான் மவுண்ட் அபு அப்படிங்கிறது குருஷிகார். இந்த ராஜஸ்தான் அப்படிங்கறதுல மவுண்ட் அபுல யாருடைய முக்கியமான ஒரு கோவில் இருக்கிறதா சொல்லிருந்தோம்? யாருடைய முக்கியமான ஒரு கோவில்? சோ தில்வாரா அப்படிங்கிற ஒரு கோவில். அது ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமணர்களுக்கான முக்கியமானது அப்படி சொல்லி பார்த்தோம். சமண சமயத்தை தோற்றுவிச்சவர் யாருமா? Who was the founder? ரிஷபவா? அவர் தீர்த்தங்காரர். மகாவீரர் தான் மதத்தை தோற்றுவிச்சார். சமயத்தை தோற்றுவிச்சவர் மகாவீரர் இல்லையா? சோ அதே மாதிரி ஜீனர் அப்படின்னு அழைக்கப்படுவாரு. தன்னை வென்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு? மகாவீரர் பிறந்த ஊர் அது பீகார்ல வைசாலில குந்தக் அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தாரு இல்லையா? பீகார்ல வைசாலில குந்தக். அப்பா பேரு சித்தார்த்தர். அப்பா பேரு சித்தார்த்தர். அம்மா பேரு திரிசலா அப்படிங்கிறது இல்லையா? சோ ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது ஆரவள்ளி மலைத்தொடர் புதிய விளக்கத்துக்கு உச்சநீதிமன்றம் நீண்டகால இடைக்கால தடைன்னு சொல்லி இருக்கிறாங்க. இயற்கை எழில்மிகு நீண்ட பாரம்பரியத்தை கொண்ட ஆரவள்ளி மலைத்தொடர் குஜராத்துக்கு, ராஜஸ்தானுக்கு, ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் டெல்லி யூனியன் பிரதேசத்திலும் பரவியுள்ளது. சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இந்நிலையில் உள்ளூர் நிலப்பரப்பில் குறைந்தபட்சம் 100 மீட்டருக்கு மேற்பட்ட உயரத்தை உடைய மலை ஆரவள்ளி மலை என்று 500 மீட்டருக்கு இடைப்பட்ட 2 அல்லது 2 அடுக்கும்
2க்கும் அதிகமான 100 மீட்டர் உயர்மலைகளை ஆரவள்ளி மலைத்தொடர் என்றும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அளித்த நிபுணர் குழு புதிய விளக்கத்தை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது. ஆரவள்ளி மலைத்தொடர் இது ரெண்டா பிரிச்சிருக்காங்களாம். இது ரொம்ப முக்கியமான இஷ்யூஸ்ல இருக்கு. சமீபத்துல கேள்வி இப்படி கூட இன்டர்வியூல கேட்கலாம். சமீபத்தில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடை கொடுக்கப்பட்ட இஷ்யூஸ் என்ன, அதை பத்தி என்ன பாத்தீங்க ரீசென்ட்லி இன் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சோ அப்ப தெரிஞ்சிருக்கணும். ஆரவள்ளி மலைத்தொடர் அப்படின்றது 500 மீட்டர்ல இருந்தா என்ன, 100 மீட்டர்ல இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இந்நிலையில் உள்ளூர் நிலப்பரப்பில் குறைந்தபட்சம் 100 மீட்டருக்கு மேற்பட்ட உயரத்தை அதுக்குத்தான் ஆரவள்ளி மலைன்னு சொல்றாங்க. 100 மீட்டர் அதாவது நிலப்பரப்புல இருந்து, சரியா, சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா அதை வந்து ஆரவள்ளி மலைன்னு சொல்லி, 500 மீட்டருக்கு அண்ட் அபோ அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆரவள்ளி மலைத்தொடர் அப்படிங்கிற மாதிரியும் எந்த அந்த மினிஸ்ட்ரி இதை அறிவிச்சிருக்காங்க? எந்த மினிஸ்ட்ரிமா? என்விரான்மெண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் அது மாதிரி அமைச்சிருக்காங்க. என்விரான்மெண்டல் ஆக்ட் நம்ம நேத்தே சொன்ன என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எந்த வருஷம்? நேத்து கூட கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 1986 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சுற்றுச்சூழல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆரவள்ளி மலைத்தொடர் குறித்த புதிய விளக்கத்துக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததை வரவேற்பதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் எழுதி வச்சுங்க. பூபேந்திர யாதவ் எழுதி வச்சுங்க. பூபேந்திர யாதவ் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர். மினிஸ்டர் ஆஃப் எந்த மினிஸ்டருங்க? நல்லா பேசுங்க. ஆமா, என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஃபார் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான மினிஸ்டர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இந்த கிளாஸ்ல நம்ம நடத்துனதை கவனமா படிச்சுக்கணும். அப்ப ஆரவள்ளி மலைத்தொடர் அப்படிங்கிறது எங்கெங்க சார், எந்தெந்த மாநிலங்கள் சார் இதை பகிர்ந்து கொள்ளுது? குஜராத் அப்படிங்கறது பகிர்ந்து கொள்ளுது, பஞ்சாப் அப்படிங்கிறது ராஜஸ்தான் பகிர்ந்து கொள்ளுது, ஹரியானா பகிர்ந்து கொள்ளுது, டெல்லி அப்படிங்கறது பகிர்ந்து கொள்ளுது அப்படிங்கிறது முக்கியமானது. அப்ப எத்தனை அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க? ஆரவள்ளி ரேஞ்ச் ஆரவள்ளி ரேஞ்ச் அப்படிங்கறத ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ரெண்டா என்னென்ன பிரிச்சிருக்காங்க? ஆமா, ஆரவள்ளி மவுண்டைன் அப்படிங்கிறது எத்தனை மீட்டர்? 100 சென்டிமீட்டர் சார். 100 சென்டிமீட்டர் நிலப்பரப்புல இருந்து 100 மீட்டர் இல்லையா? அதே மாதிரி ஆரவள்ளி ரேஞ்ச் அப்படிங்கிறது எத்தனை மீட்டர்? 500 மீட்டர் சார். 500 மீட்டர். இதுல இன்னொரு கூடுதல் விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. 100 மீட்டருக்கு கீழ் உள்ள மலைப்பகுதிகளில் சுரங்க பணிகள் நடைபெறும் எனவும் நிலத்தடி நீருக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு பாலைவன நிலமாக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுற்றுச்சூழல் எச்சரிக்கை கொடுத்திருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. அப்ப சுற்றுச்சூழல் அப்படிங்கிறதுக்கான அமைச்சர் யாருமா? சுற்றுச்சூழல் துறைக்கான அமைச்சர் யாரு? பூபேந்திர யாதவ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். என்னைக்கு கேட்டாலும் சொல்லணும். இதுதான் முதல் பக்கம். இப்பதான் முதல் பக்கமே முடிச்சிருக்கிறோம். அப்ப எவ்வளவு கூடுதல் விஷயங்கள் இன்னைக்கு இருந்திருக்குன்னு பாத்துங்க. ஒரு நாள் கூட கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ச்சியா படிச்சுட்டே இருங்க. திருப்பாவை திருவம்பாவை எந்த மாதங்களில் பாடப்படும் சொல்லியிருக்கோம்? திருப்பாவை திருவம்பாவை மார்கழி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பாவை அப்படிங்கிறது யாரால் இயற்றப்பட்டது? ஆண்டாள் அப்படிங்கிறது இல்லையா? ஆண்டாள் அப்படின்னாவே எந்த அந்த மாதிரி சமயத்துக்குரியவங்க? வைணவம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டாள் அருளியது. அப்ப திருவம்பாவை யாரு? திருவம்பாவை மாணிக்க வாசகர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். நம்மாழ்வார் முன்னெடுத்த அறிவு புரட்சி அப்படின்னு இன்னைக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. நம்மாழ்வார் முன்னெடுத்த அறிவு புரட்சி. இயற்கை விவசாயத்தை முழுமையான அரசியல் செயல்பாட்டாக்கினார் நம்மாழ்வார். அதை சமூக அரசியல், அறிவியல், சமூக நீதி, அனைத்து உயிரினங்களுக்குமான ஜனநாயகத்தை உள்ளடக்கிய அறிவு இயக்கமாகவே கட்டமைத்து வழிநடத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்மாழ்வார் இயற்கை விவசாயம் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த கட்டுரை அப்படிங்கிறது? இன்னைக்கு உண்டான கட்டுரையில 3 கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கு. கட்டுரைகள் எப்பவுமே ரொம்ப கவனமா நீங்க படிக்கணும். ஏன்னு கேட்டா பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூக்கு அதிகமான தகவல்கள் இங்கதான் இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மொட்டுகள் கருகாமல் மனம் வீச அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. என்ன கான்செப்ட்ல அந்த கட்டுரை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அறிவியல் வளர்ச்சி மனித குலத்துக்கு கிடைத்த வரம். அதில் ஸ்கேன் போன்ற தொழில்நுட்ப கருவிகள் மனிதர்களின் உடல்நல பிரச்சனைகளை நுட்பமாக அறிந்து மருத்துவம் செய்யும் வகையில் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் அவற்றில் ஒன்று ஒரு பெண்ணின் வயிற்றில் இருக்கும் கருவின் பாலியல் அதை அறியும் கருவியாகவும், அது பெண் கரு என்றால் அதை அப்போதே அழித்துவிடும் நிலைதான் ஆயுதமாகவும் பலராலும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி, மொட்டுகள் கருகாமல் மனம் வீச அப்படிங்கிற மாதிரி குறிப்பாக பெண் சிசு கொலை
எங்க கருக்கலைப்பு தடை சட்டம் எந்த வருஷம்? நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். தெரியும் தெரியாது? கிளாஸ்ல இருக்கீங்களா? கட் ஆயிடுச்சா? சாரி எனக்கு தெரியல சார். 1971மா? ஏன்னா 1961 அப்படிங்கிறது டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். 1961 அப்படிங்கிறது டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். 1971 அப்படிங்கிறது அபாலிஷன் அப்படிங்கிறது. ரைட்டா? சோ அபார்ஷன் அப்படிங்கிறது 71. அசோசியேட் பண்ணி படிக்கலாம். 10 மாதம். இந்தியாவில் அபை ரேப் என்ற வெறிநாய்க்கடி மருந்தின் போலிகள் புழக்கம் உள்ளதாக ஆஸ்திரேலியா சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி போலிகள், மருந்துகள்ல போலிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப 3 கட்டுரை இன்னைக்கு முக்கியமா. முதல் கட்டுரை அப்படிங்கிறது நம்மாழ்வார் எடுத்த இயற்கை விவசாயம். இரண்டாவது கட்டுரை அப்படிங்கிறது வந்து பெண் சிசு கொலை. மூன்றாவது கட்டுரை அப்படிங்கிறது பார்மசி அப்படிங்கிற மருந்துகள். சரியா? மருந்துகள் அப்படிங்கறதுல போலிகள் அப்படிங்கறத குறித்து கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் நல்லா படிச்சுங்க. இந்தியாவில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள நேரிட்டால் தடுப்பூசி மற்றும் மருந்து சீட்டை புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும் அறிவுரை வழங்கியுள்ளது. யாராவது நீங்க இந்தியாவில் போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தடுப்பூசியோட புகைப்படம் எடுத்துக்கங்க அப்படிங்கிறது. மியான்மர்ல பொது தேர்தல், அதுதான் இன்னைக்கு கார்ட்டூனா வரையப்பட்டிருக்கு, மியான்மர் அப்படிங்கிறது. சோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டெங்கு பாதிப்பு பாதியாக குறைவு. பொது சுகாதாரத்துறை தகவல். யாருங்க நமக்கு பொது சுகாதாரத்துறை அமைச்சர்? தமிழ்நாட்டுக்கு யாரு? இந்தியாவுக்கு யாரு? தமிழ்நாட்டுக்கு மா சுப்பிரமணியன் சார், இந்தியாவுக்கு ஜேபி நட்டா. எஸ், தமிழ்நாட்டுக்கு மா சுப்பிரமணியன் அவர்கள் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சோ இந்தியாவிற்கு அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜேபி நட்டா அப்படிங்கறத எடுத்துக்கணும். தூத்துக்குடி விமான நிலையத்தின் பெயரை மாற்ற வேண்டும். விமானத்துறை அமைச்சரிடம் எல் முருகன் கோரிக்கை. சோ தூத்துக்குடி விமான நிலையத்தை பெயரை மாத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ எல் முருகன் அப்படிங்கிறவர் இணையமைச்சராக இருக்கிறார். விமானத்துறை அமைச்சர் யாரு? நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். யாருங்க? மினிஸ்டர் ஆஃப் அந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸ், அந்த ஏர்கிராப்ட் அப்படிங்கிறது விமான போக்குவரத்து, ஏவியேஷன் மினிஸ்ட்ரி, ராம் மோகன் நாயுடு. சோ இன்னைக்கு 2 முக்கியமான அமைச்சர்கள் சொல்லியிருக்கோம். ஒருத்தர் யாரு? சுற்றுலாத்துறை அமைச்சர் யாரு? பூபேந்திர யாதவ் அப்படிங்கிறவர். ஆமா. சோ விமானத்துறை அமைச்சர் ஏவியேஷன் சோ ராம் மோகன் நாயுடு. எப்ப கேட்டாலும் சொல்லணும் ராம் மோகன் நாயுடு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ அடுத்து என்ன சார் இன்னைக்கு உண்டான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிறது? வங்கதேச ஊடுருவல்காரர்களை வாக்கு வங்கியாக காங்கிரஸ் கருதுகிறது. அமித்ஷா குற்றச்சாட்டி இருக்கிறார். பங்களாதேஷ் அப்படிங்கறதுல சமீபத்துல யாரு சோ கைது நடவடிக்கை அப்படிங்கிறது யார் மீது? பங்களாதேஷ்ல. ஓகே. சோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க எந்த கட்சி? ஷேக் ஹசீனா அவாமி லீக் கட்சி அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். சோ ரொம்ப முக்கியமானது. ரைட். சோ எப்ப வந்து அவங்க லிபரேஷன் ஆனாங்க? பங்களாதேஷ் அப்படிங்கறது பாகிஸ்தான் இருந்து எப்ப சுதந்திரம் வாங்கினாங்க? 1971 அப்படிங்கறதுல வேறு என்ன கூடுதல் தகவல்கள் பேசியிருக்கோம்? 1971ல விஜய் திவாஸ் சார், இந்தியா பாகிஸ்தான் போர் சார். விஜய் திவாஸ் இருக்கு, இந்தியா பாகிஸ்தான் போர் இருக்கு, பங்களாதேஷ் சுதந்திரம் பெற்றது இருக்கு, சட்டநாதன் ஆணையம் 1971 இருக்கு, கருக்கலைப்பு தடை சட்டம் 1971 இருக்கு, ராம்சாருங்கிறது 1971 இருக்கு. இது எல்லாமே முக்கியமானது அப்படிங்கறத எடுத்துக்க. முக்கியமானது நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 71ல இல்ல. 71ல இருந்துச்சா? 1962, 1971, 1975. கரெக்ட். எமர்ஜென்சி இருக்கு. ரெண்டாவது எமர்ஜென்சி அப்பதான் இல்லையா? 1962ல, 1971ல, 1975ல. சோ 5 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம். உக்ரைனிடம் அமெரிக்கா உறுதியாங்க. அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிறவர் எந்த கட்சியை சார்ந்தவர்? சோ இவர் ரிபப்ளிக் பார்ட்டி அப்படிங்கிறவர். யாரு வந்து உக்ரைனோட அதிபர் யாரு? சோ ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி அப்படிங்கறத எடுத்துக்கணும். ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி. வேடிக்கை பார்க்கிறவர்களால ஒண்ணுமே ஆகாது, சொல்லி பார்த்தாதான். கற்றலின் கேட்டல் நன்று, கேட்டலின் சொல்வது நன்று. சரியா? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாற்பழக்கம். சொல்லி பார்த்தாதான் வரும். சரியா? சொல்லி பார்க்கணும், திரும்ப சொல்லி பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் முக்கியமானது. இன்னைக்கு கிளாஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 hour அப்படிங்கறது நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இல்ல நான் என்னோட பார்ட் 40 நிமிஷம் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா கைல்வெளி வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ஸ் இன்னைக்கு எத்தனை பேர் பாத்தீங்க? எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ஸ் ஒரு 6 பேர் 7 பேர் பாத்தீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஐஎன்எம்ல
எஸ் சார் 7 லீடர்ஸ் பார்த்தேன் சார் 7 லீடர்ஸ் பார்த்தோம். ஐஎன்எம் அப்படிங்கறதுல ஒரு 7 லீடர்ஸ் அப்படிங்கறது பார்த்திருக்கு. ஸோ இது நான் அடுத்த வீடியோவா ஒன்று தரேன். இந்த கிளாஸ் அடுத்து நடத்த போற கிளாஸ் ரொம்ப முக்கியமான கிளாஸ். என்ன கிளாஸ் சார் அப்படின்னு கேட்டா, இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற இந்தியன் பாலிட்டியில 1 இயர் என்ன நடந்திருக்கு, இம்பார்ட்டன்ட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம, ஏன்னா இந்தியன் பாலிட்டி நமக்கு பாடம் முடிச்சிட்டோம் இந்த பேட்சுக்கு. இப்ப படிச்சுட்டு இருக்கிற பேட்சுக்கு இந்தியன் பாலிட்டி முடிச்சாச்சு. அப்ப இந்தியன் பாலிட்டி முடிச்சாச்சு அப்படிங்கிற போது ஸோ அடுத்து நம்ம வந்து திரும்ப இதுல இந்தியன் பாலிட்டியில என்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல இம்பார்ட்டன்ட், பேப்பர்ல வந்து நியூஸ்ல, கரண்ட் அஃபேர்ஸ்ல, பிரிலிம்ஸ்ல, மெயின்ஸ்ல, இன்டர்வியூல என்னென்ன மாதிரி புதுமைகள் நடந்திருக்கு அப்படிங்கறத கேட்கலாம். கையிலேயே ஒரு 2 நிமிஷம் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டுருமா, அதுக்குள்ள இதை அந்த இன்னொரு லைவ் போட்டு வந்துடுறேன்.